வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. ஐபிஎலோட மூன்றாவது போட்டி ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. கொஞ்சம் தாமதமாகவே இந்த போட்டி துவங்கி இருந்தாலும் ராஜஸ்தான தலைமை தாங்கி இருந்த ரியான் பராக், அதே மாதிரி சிஎஸ்கே தலைமை தாங்கி இருந்த ருத்ராஜ், சரி ஒன்று கொண்டு சலித்த அணிகள் இல்லைன்ற மாதிரி தான் இருந்து யங்ஸ்டர்ஸ் கூட இருந்த அணிகளாகவே இந்த இரு அணிகளும் காணப்படுகின்றன. சரி, ஓப்பன் சிஎஸ்கே பேட்டிங் வராங்க. ஆனா ராஜஸ்தானுடைய பந்து வீச்சு இன்றைக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பந்து போட வந்த அனைவருமே இலக்குகளை கைப்பற்றி இருந்தாங்க. பார்கட் 2 இலக்குகள், ஜோபராச்சர் 2 இலக்கு, ரவீந்திர ஜடேஜா 2 இலக்கு, சந்தீப் சர்மா 1 இலக்கு, அதுக்கு ரவி விஷ்ணு 1 இலக்கு, பந்தம் போனவன் எல்லாருமே இலக்குகளை கைப்பற்றி கொண்டே இருந்தாங்க. சிஎஸ்கேன்னு துடுப்பாட்டம், சீட்டு கட்டாட்டம் சரிஞ்சியே போச்சு தான் சொல்லணும். ஓப்பன் சஞ்சு சாம்சனும் ருத்ராஜும் சொற்ப ஓட்டங்களோட வெளியேறினாங்க. அதுக்கு இப்போ இந்த ஆயுஷ் மாத்திரையும் வெளியேறினார். அதுக்கு பேருந்து இன்ஃபேக்ட் பிளேயர் ரூலை பயன்படுத்தி சப்ராஸ் கான உள்ள கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு முயற்சியும் பலன் இல்லாமே போச்சு. வெறும் 127 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்தது. ஓவர்டன் மட்டும் அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்னு தான் சொல்லணும். இங்கிலாண்டை சேர்ந்த ஓவர்டன் அவர் தன்னுடைய பெர்ஃபெக்டான இன்னிங்ஸை ஆடி கொடுத்திருந்தாரு. 48 ஓட்டங்களை தன்னால முடிஞ்சதை அவர் செஞ்சு கொடுத்திருந்தாரு. அவரும் விளையாடாட்டி சிஎஸ்கே அணி 90-87 ஓட்டங்களுக்குள்ளே அனைத்து இலக்குகளையும் இழந்திருக்கு. ஆனா ராஜஸ்தானோட ஓப்பனர்களான சூரியவர்சிக்கும் ஜெயஸ்வாலும் பிரமாதம், 2 பேரும் பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மைக்குமே இன்றைக்கு சூரியவர்சி 247.7 என்ற ஸ்ட்ரைக் ரேட்ல 4 சிக்ஸர்கள் என்ற கணக்குல அடிச்சு நொறுக்கி இருந்தார். அரைச்சதம் விளாசி இருந்தார் சூரியவர்சி. ராஜஸ்தான் ஒரு அபார வெற்றியோட இப்ப ஐபிஎலோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோடையும் உள்ள களங்கான்றாங்க. நீங்க இன்றைக்கு சிஎஸ்கே அணியின் இந்த தோல்வி சிஎஸ்கே கடந்த சீசன்ல அப்படியே தொடர்றாங்க போலதான் இருக்கு. என்னதான் வீரர்களை மாத்தினாலும் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் விடுறாங்க. ருத்ராஜும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பன் வந்திருக்கணும், சஞ்சு சாம்சன் மண்டோன் வந்திருக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக் விடுறாங்க. பிரிவிஸ் இப்ப 2 கிழமை விளையாட மாட்டாரு. அவரும் உள்ள வந்ததான் சிஎஸ்கே ஓரளவு ஸ்ட்ராங் ஆகும் போலதான் இருக்கு. ராஜஸ்தான் குட். அதே மாதிரி சூரியவர்சி, குட்டி பையன் சூரியவர்சி, சூப்பர் கேம் சூரியவர்சி, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். சரி, நாளையா போட்டி நம்மளுடைய பஞ்சாபுக்கும் அதே மாதிரியே நம்முடைய பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டரான சுட்மன் கில் டீம் குஜராத்துக்குமான போட்டி நாளைய டீம். அந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்றதையும் கொமெண்ட்ல போடுங்க. ஐபிஎலோட அனைத்து போட்டிகளோட ரிவ்யூவோட வரணும். உங்களை எம்ஜே பவி. டடா.